ஸோ நீங்க ஸ்கேல்பிங் பொறுத்து அந்த ஒரு ட்ரேடு ஃபில் டிபி, அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் ஃபில் எஸ்எல், அதுக்கப்புறம் இந்த ஒரு ட்ரேடு வந்து ஃபில் எஸ்எல் ஓகேங்களா? ஸோ இதான் ஓவராலா பார்த்தப்ப 12 பாயிண்ட்ஸ் ரவுண்டா சொல்ல போனோம்னா ப்ராஃபிட்டபிள் ஓகேங்களா? நீங்க 0.01 போட்டிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு $12 கிடைச்சிருக்கும். அதே நீங்க ஸ்டாண்டர்ட் லாட் போட்டிருந்தீங்க அப்படின்னா $1200 கிடைச்சிருக்கும். இந்த ஒரு ட்ரேடு 3 ட்ரேட்ல ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்விங் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்றத செக் பண்ணி பார்த்துடலாம். Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, USD CAD, USD JPY, BTC, USD, USLC நம்ம எல்லாத்தையும் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டு பொறுத்தல பார்த்தோம்னா இன்றைக்கி ஹை டு லோ பார்த்தோம்னா இன்றைக்கி ஒன் டேல ஒரு 5% அதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் கீழே வந்தது. ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தப்போ நியர்லி 1.8 or 9% இந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே போய்கிட்டு இருக்குது. லோவர் ஹை வந்து மேலே போய்ட்டு இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது கோல்டு பொறுத்தளவு இன்னைக்கு ஸ்விங்கில் பொறுத்தளவு ஒரே ஒரு ட்ரேட் தான், இந்த ஒரு ட்ரேடு தான் ஓகேங்களா? 10 to 15 பாயிண்ட் வந்து ட்ரெய்லிங் எஸ்எல் வித் ப்ராஃபிட்டில் ஒன்றும் பிரேக்கிங் அடிச்சிருக்கும், இல்லை 10 to 15 பாயிண்ட்ஸ்குள்ளே ப்ராஃபிட் அடிச்சிருக்கும். அந்த ரெண்டு தான் ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்டுக்கு சேர்த்து சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் ஆச்சு ஓகேங்களா? ஸோ 0.01 போட்டிருந்தோம் அப்படின்னா $10 கிடச்சிருக்கும். அதே ஸ்டாண்டர்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா $1000 கிடச்சிருக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லிங் எஸ்எல்லே தான் ஓகேங்களா? ஃபுல் டிபி கிடையாது, ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லிங் எஸ்எல் ஓகேங்களா? ஸோ கோல்டு இன்னுமே ஃபுல்லாக மேனிஃபெஸ்டேஷனாக தான் இருக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இப்போ போன வாரம் பொறுத்தளவு கடைசி ஒரு நாள் நல்ல ட்ரேடு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடேவும் நல்ல ட்ரேடு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து அதில் இந்த வாரம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் தான் எல்லாமே கேப்சர் மூவ் ஆகுது. ஏன்னா ஃபுல்லாக மேனிபுலேஷன் ஆகிட்டு இருக்குது இந்த வாரம் ஃபுல்லாக. ஸோ அதனால் கோல்டு வந்து கொஞ்சம் எப்படி இருக்குது, இந்த வாரம் தான் வார் டென்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கனால கோல்டு வந்து அன்பிரடிக்டபிள் மூவாக இருக்குது. எல்லாமே மேனிபுலேஷன் மூவ், அன்பிரடிக்டபிள் மூவ்ன்றதை விட எல்லாம் மேனிபுலேஷன் மூவ் ஓகேங்களா? ஏன்னா கரெக்டான ஒரு மூவ்மெண்ட் வருது அப்படின்னா கண்டிப்பாக கேரட் அனாலிசிஸ் எல்லாம் மேலேயும் போகாது கீழே விட, அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இப்போது மூவ் ஆகிட்டு இருக்குது எல்லாமே 5% லோ, தென் இப்போ லோலேருந்து ஒரு 3% ஜம்ப்பு, இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மேனிபுலேஷன்காண்டி தான் மேலே கீழே போகிறது ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்கேல்பிங். ஒரு 2 டேஸ் நான் நேற்றும் இன்றைக்கும் இதை சேர்த்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்கேல்பிங்கை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா அதுவும் சொல்லிக்கிற அளவு ட்ரேட் இல்லை, உங்களுக்கே தெரியும். வால்யூம் அதிகமாக நம்ம ஸ்கேல்பிங் வந்து ரொம்ப கிடைக்காது அப்படின்னு. ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு ஸ்கேல்பிங் ரிஸ்கேஸ்டு ட்ரேடில் இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரிஸ்கேஸ்டு ட்ரேடு ஃபுல் எஸ்எல், அதுக்கப்புறம் இந்த ஒரு ட்ரேடு தான் ஒரு எஸ்எல் ஓகேங்களா? நேற்று இது வேறு எங்கேயுமே ட்ரேட் செட்டப் எதுவுமே கிடைக்கல ஸ்கேல்பிங்கில். ஸோ ஓவராலாக பார்த்தப்போ 12 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிள் இன் ஸ்கேல்பிங்கில் ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக ரவுண்டாக சொல்ல போனால் எக்ஸாக்ட்னா 11.9 வந்து ஃபுல் ப்ராஃபிட்டபிள். 0.01 போட்டிருந்தீங்க அப்படின்னா $12 கிடச்சிருக்கும். ரவுண்டாக சொல்கிறேன். ஸ்டாண்டர்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா 1000 எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 1000 அரௌண்டு 1900 கிடச்சிருக்கும் ஓகேங்களா? ஸோ இதுதான் சாரி 1100 ஓகேங்களா? ஸோ சாரி ஃபார் தட் 1100 கிடச்சிருக்கும். ஸோ ஆக்சுவலாக எனக்கு வீடியோ வந்து கொஞ்சம் டிலே தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைலேருந்து எப்பயும் போல் கரெக்டாக வந்துடும். யூஎஸ்டி ஜேபி வந்து இந்த ஸ்விங் ஹைக் மேலே போச்சுப்போ பைக்கான செட்டை பார்க்கலாம். அது இந்த ஸ்விங் லோ கீழே வந்திருக்கு. ஐ திங்க் ஒரு ஸ்வீப் தான் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் ஸ்வீப் தான் வச்சுருக்கு. ஸோ அதனால் அதை கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்வீப் தான் பாருங்க ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டில் அப்படியே க்ரீன் கலர் நெக்ஸ்ட் இந்த கேண்டிலுக்கு அடுத்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வச்சிருச்சு அப்படின்னா அந்த கேண்டில் லோ மார்க் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கேல்பிங்கான செட்டப் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஸ்கேல்பிங் பொறுத்தளவு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சில்வரில் பார்க்கலாம். ஸோ சில்வரில் அதோட மூமெண்டம் மீன்ஸ் ஸ்கேல்பிங்கில் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சில்வரை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் அதே ரேஞ்ச் தான், கோல்டில் தான் உங்களுக்கு தெரியும். கோல்டோட மூமெண்டம் தான் இங்கே இருக்கும். சில்வரில் இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே போச்சு நம்ம செட்டை பார்க்கலாம். ஸோ ஆனால் ஃபுல்லாக போய் லிக்விடிட்டி ஃபுல்லாக கிராப் பண்ணிட்டு அப்படியே கீழே தான் வரப்போகுது பார்க்கலாம். அதே இந்த ஸ்விங் லோக்குள்ளே நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்டி கார்டு இந்த ஸ்விங் ஹை தென் இந்த ஸ்விங் லோக்குள்ளே பை ஆஸ் வெல் கன்சிடர் பண்ணலாம். இது ஃபுல்லாக லிக்விடிட்டி வயலேட் ஆகிடுச்சு. அப்போது ஓவராலாக இந்த ஸ்விங் லோ வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யூரோ யூஎஸ்டி. ஸோ யூரோ யூஎஸ்டியை பொறுத்தளவு இந்த ஸ்விங் ஹை ஆக்சுவலாக ஸ்விங் ஹை வயலேட் ஆகி ஃபுல்லாக லிக்விடிட்டி ஃபுல்லாக கிராப் ஆகிடுச்சு. ஸோ ஓவராலாக இந்த ஸ்விங் ஹையை வச்சுருவோம். இன்றைக்கி இப்போ லைவ் மார்க்கெட்டில் இருந்ததே இந்த ஸ்விங் ஹை இந்த ஸ்விங் லோக்குள்ளே நம்ம பை ஆஸ் வெல் கன்சிடர் பண்ணிக்கலாம் இன் யூரோ யூஎஸ்டி பொறுத்தளவு. அதுக்கப்புறம் பிடிசி. ஸோ பிடிசியும் அதே ரேஞ்சு தான். எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணுறதுக்காண்டி தான் இப்போ மேலே போயிட்டுருக்கு. இந்த ஸ்விங் ஹை போட்டிருந்தோம். பட் ஆனால் ஓவராலாக இதே வச்சுக்கலாம் இப்போதைக்கு. அந்த ஸ்விங் ஹை தென் இந்த ஸ்விங் லோக்குள்ளே பை ஆர் செல் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஏன்னா இப்போ இங்கே போட்டிருந்தீங்கனாலுமே பாருங்கள் ஃபுல்லாக விக்காக தான் இருக்கும், பாடி க்ளோஸே இருக்காது. ஸோ பாடி க்ளோஸ் ஆனால் கூட நம்ம நார்மல் டெக்னிக்கல் பாடி க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் நார்மல் டெக்னிக்கல் வியூ படி என்ட்ரி எடுக்க முடியாது ஓகேங்களா? ஸோ அதனால தான் எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா ஒரு ப்ராப்பரான மூவ் கிடையாது. சும்மா ரேண்டமாக ட்ரேட் செட்டை பார்க்குறதும் உங்கள் ஒரு கேரட் அனாலிசிஸ் வச்சு பார்க்குறதும் இல்லை நார்மல் டெக்னிக்கல் வச்சு யூஸ் பண்ணி பார்க்குறன்றதுக்கு டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக தான் நார்மல் டெக்னிக்கல் யூஸ் ஆகும். ஒரு 60 to 65% தான் அக்யூரேசி இருக்கும். ஆனால்
அதுவுமே ஒர்க் அவுட் ஆகுன்றது தான் இதோட இண்டிகேஷன். ஓகேங்களா. ஸோ யுஎஸ் ஆயில பொறுத்தவரை அந்த ஸ்விங் ஹை, இந்த ஸ்விங் லோ அதே மாரி தான் வயலேட் ஆயிடுச்சு. ஃபுல்லா லிக்விட் ஃபுல்லா கிராப் ஆயிட்டிருக்கு. ஓவராலா இந்த ஸ்விங் சேஃபர் சைடு. ஓகேங்களா. ஸ்கேல்பிங் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். இல்ல அப்புட்னா இந்த ஸ்விங் லோக்குள்ளக்க ஒரு கிரீன் கலர் கேண்டில் பாடி க்ளோஸ் பண்ணிச்சு அப்புட்னா, அதோட லோ கூட நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதான் ஒரு கேண்டில் மட்டும் பாருங்க நியர்லி ஒரு 2 1/2 3% வந்து ஃபால். இந்த ஒரே கேண்டில் மட்டும் யுஎஸ் ஆயில்ல. ஓகேங்களா. ஸோ ஃபுல்லா நியூஸ் தான். ஓகேங்களா. நியூஸோட இம்பாக்ட் தான் 4% ஃபால். பார்க்கலாம் என்ன அது அப்புட்ன்னு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு எஜுகேஷன் கொஸ்டின் அது கால்ஸ் கிடையாது. ஃபுல்லா பார்த்தோம் கமெண்ட்ல ஃபில்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.